நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுமா திமுக வெற்றி பெறுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதில் KN நேரு அவர்கள் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ அவர்களை சீட்டு கிடைக்க விடாமல் செய்துவிட்டார். திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி அவர்களுக்கு சீட்டு கிடைக்க விடாமல் செய்துவிட்டார். துறையூர் ஸ்டாலின்குமார் அவர்களுக்கு சீட்டு கிடைக்க விடாமல் செய்துவிட்டார். காடுவெட்டி தியாகராஜன் அவர்களுக்கு சீட்டு கிடைக்க விடாமல் செய்துவிட்டார். சீட்டு கிடைக்காமல் செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டார்னா, எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு ரகசிய டெலிங்கி வச்சுட்டு அதிமுக இரட்டை இலை சின்னம் என் தொகுதியில் போட்டியிடக்கூடாது, அதுக்கு என்ன வழியோ பண்ணி விட்ருங்க, மற்ற தொகுதியில் உங்களுக்கு சாதகமாக பண்ணி விட்டுறேன். சாதகமாக பண்ணி என்ன பிரயோஜனம்? திமுக ஒரு 4 தொகுதியில் தோல்வியை இழக்குது. அப்போ இதுக்கு காரணமாக இருந்த நேருவுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? திமுக காரவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் சர்வசாதாரணமாக யாரையுமே பழி வாங்கிடுவார். எம்எல்ஏவாக போட்டியிடக்கூடியவர்கள் அடுத்த முறை போட்டியிடணும்னு நினச்சா அவங்களுக்கு சீட்டு இல்லை. சரி, கிட்னி விஷயத்தில் ஈடுபட்டு பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி இருக்கக்கூடிய கதிரவனுக்கு ஏன் சீட்டு கொடுத்தாங்க? அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு இன்று வரை பதில் இல்லை. KN நேரு அவர்கள் தொடர்ந்து இப்படி பழிவாங்கும் அரசியலை செய்து கொண்டிருக்குமே ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்க வேண்டி வரும். இந்த தேர்தலில் வேணால் ஏதோ ஓரளவு தப்பிச்சிடலாம். அடுத்தடுத்த தேர்தல் காலகட்டங்கள்லாம் மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்க. KN நேரு அவர்களால் பழிவாங்கப்பட்ட லால்குடி சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ தொகுதியில் திமுக நிச்சயமாக தோற்கும். திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் திமுக தோற்கும். துறையூர் தொகுதியில் திமுக தோற்கும். முசிறி தொகுதியில் திமுக தோற்கும். அதுபோல் மணப்பாறையிலையும் சில இது இருக்குது. அங்கே தாவேக்கு அதிகமாக ஓட்டு வாங்கினா யாருக்கு சிக்கல் அப்படிங்கிற ஒரு கோளாறு இருக்குது. ஆக KN நேரு அவர்கள் தான் நினைத்த காரியத்தை எல்லாம் கணக்கச்சிதமாக நடத்துகிறாருன்னா அந்த பணம், அந்த ஊழல் செஞ்சு முறையீடு செஞ்சு கோடிக்கணக்கில் சொத்து வைத்திருக்கிறதுனால பணத்தை நம்பி நம்ம பின்னாடி வருவாங்க அப்படின்னு. பணம் ரொம்ப நாள் யாரையுமே காப்பாற்றாது. பாஜக கூட ஏதோ ரகசிய உடன்படிக்கை வைத்துக்கொண்டு திமுக ஆட்சி இழக்குமே ஆனால் அதற்கு நேருவும் ஒரு முக்கிய காரணம், மிக மிக முக்கிய காரணம். திமுக தலைமை என்ன நினைக்குது? நமக்கு பணம் கொடுத்தா போதும், ஊழல் செய்கிற அமைச்சர் யாராக இருந்தாலும் அவங்கள நம்ம காப்பாற்றுவோங்கிற நோக்கத்தில். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலர் நான் ஒரு 20 தொகுதிக்கு நான் செலவு பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொன்னால், நீ என்னடா வெண்ணம்மா நீ செலவு பார்த்துக்கிறதுக்கு, பணத்தை பூரா என்கிட்ட கொடுறா, நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிற ஆள் தான் வேட்பாளர், நீ சொல்கிற ஆள் வேட்பாளர் கிடையாது அப்படின்றாங்க. அதனால தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆளுமை, அவருடைய தனித்திறமை எந்த கட்சிக்குமே இனி எப்போதுமே வரப்போகிறதில்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கட்சி எங்கெல்லாம் ஜெயிக்குமோ அந்த இடத்துல பாஜகவுக்கு கொடுத்துருக்காரு. அவரும் திமுகவோடு மறைமுக ரகசிய உடன்பாடு வைத்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்கிறது. அதற்கும் காரணம் இருக்கிறது, கொடநாடு கொலை சம்பந்தப்பட்ட விஷயம். ஆக ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அது எடப்பாடியே கூட விட்டுருங்க, நீங்கள் யாராக இருக்கட்டும், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் மக்கள் தெளிவாக இருக்காங்க. காரணம் என்னன்னா, KN நேரு போன்றவர்கள் இப்படி பழிவாங்கும் அரசியலை, முத்திரையர் சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக பழிவாங்கி, தேவேந்திர சமுதாயத்தை பழிவாங்கி, உடையார் சமுதாயத்தை பழிவாங்கி இப்படி மோசமான அரசியலை செய்துவிட்டாரே என்று எண்ணி பார்க்கிற பொழுது உண்மையாகவே முத்திரையர் சமுதாய மக்கள், உடையார் சமுதாய மக்கள், தேவேந்திர சமுதாய மக்கள் மனவேதனையில் இருக்கிறார்கள். அந்த மனவேதனைக்கு மருந்து போடுகிற வகையில் ஆட்சி மாற்றத்தை இந்த 3 சமுதாய மக்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே திருமாவளவன் குரூப் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைமை இருக்குது. இதில் திமுகவுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துகிற வகையில் போதை மற்றும் பாலியல் ரீதியான சம்பவங்கள் அதிக அளவுக்கு நடந்திருக்குன்னு
நான் சொல்லலை. அம்மையார் பிரேமலதா அவர்களே மேடையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வச்சு செஞ்சுட்டாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் போதைப் பொருள் பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் இருக்குது. இதை அகற்றிட்டா திமுகவுக்கு எந்த கெட்ட பேரும் இல்லைன்னு. இது ஒன்று தானே மிகப்பெரிய கெட்ட பேர். இதை விட கெட்ட பேர் என்ன வேணும்? பெண்கள் சுதந்திரமாக நடக்கணும். போதையில்லா நகரமாக, போதையில்லா ஊராட்சியாக, போதையில்லா தமிழ்நாடாக இருக்கணும். எங்கு பார்த்தாலும் போதை, எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள், கஞ்சா, அபின்னு நிறைய நடக்குது. 10 வயசு பையன்லேருந்து 60 வயசு கிழவன்லேருந்து கையை அப்படி வச்சுக்கிட்டு இப்படிங்கிறாங்க. அது ஏன் கடையில் கிடைக்குது? அப்போ திமுக சுதந்திரமாக விடுது. அதனால தான் அம்மையார் பிரேமலதா அவர்கள் அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் KN நேரு அவர்கள்ட்ட ஒப்படைச்ச 41 தொகுதியில் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகள் தோல்வியடையும் அப்படிங்கிறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.